எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் மாதிரி சம்முக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில வந்து சால்வ் பண்றதை நம்ம வந்து ஒழிச்சு விட்டுருவோம். ஸோ எப்படி ட்ரெடிஷ்னலா சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வேல்யூ எடுப்பீங்க. ஸோ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 60. அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா 15ஆல டிவைட் பண்ணா இங்க வந்து 4, இங்க 15, இங்க 20ஆல டிவைட் பண்ணா 3. அதுக்கப்புறம் இது ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1. அப்ப 60/1 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 60ன்னு சொல்லுவோம். இதுவே பெரிய வேல்யூவா வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை எப்படி நம்ம உடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிருங்க. 15 × 20. சரியா? இந்த 15ன்றது எது? A + B + C யோட வேல்யூ. அடுத்து B + C யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க A மட்டும் காணாம போயிட்டாரு. அப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5. அந்த டிஃபரன்ஸ் அப்படியே எழுதிருங்க. முடிஞ்சு போச்சா? அப்படியே இது 5ஆல டிவைட் பண்ணா 3. அப்ப 3 × 20 நம்மளுடைய ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60. இப்போ ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதிர்காலம் வரும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஃபயர் பட்டனை போட்டு விடுங்க. தேங்க்யூ.